ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, மிகப்பெரிய கலவரத்துக்கு அப்புறம் கைரோ விமான நிலையத்திலிருந்து கத்தார் விமான நிலையம் வந்து சேர்ந்தேன். என்ன ஒரு மாற்றம்! நவீன மின் விளக்குகள் என்ன, நகரும் படிக்கட்டுகள் என்ன, வானுயிர் கூரைகள் என்ன, கண்ணை பறிக்கும் காசை கரியாக்கும் கடைகள் என்ன, அடடா! இந்த விமான நிலையம் மட்டும் என்ன விதிவிலக்கா? பூமி புத்துணர்ச்சி பெற புத்தகங்களும், நாடு நல்லா இருக்க நற்பண்புகளும் சொல்லி தர விஷயங்களை வச்சிருக்காங்க. ஒன்னும் கிடையாது. பாட்டிய பியூட்டியா காட்டுற ஒப்பனை பொருட்களும், 4 நாள் குளிக்காதவன் நச்சுன்னு காட்டுற நறுமண பொருட்களும், மடக்கி மடக்கி குடிக்கிற மதுபான பொருட்கள் தான் வச்சிருக்காங்க. இது உலக விமான நிலைய வழக்கம் தானுங்களா? நம்ம மாத்துறது அதெல்லாம் கடந்துட்டு ஒரு பிரம்மாண்ட இடத்துக்கு போனேன். இதுதான் இந்த விமான நிலையத்தோட பகுமுக கூடம், அதாவது லாபின்னு நினைக்கிறேன். ABCDE இதெல்லாம் தமிழ் வார்த்தை தான்ப்பா, திருப்பி சொல்லி பாருங்க. அத்தனை வாயில்களை கொண்ட அட்டகாசமான விமான நிலையமா இருந்துச்சு. அந்த விமான நிலையத்துக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்ட ஒரு பொம்மை இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. சரி, கிட்ட போய் பார்த்தா கரடி. நம்ம கூகுள் தம்பி கிட்ட வெள்ளாவரியா கேட்டப்பதான் சொன்னா போல அது லேம்ப் பேர்னு, அதாவது விளக்கு கரடி. இந்த கரடியை சாதாரண இடம் போட்டுறாதீங்கப்பா. இதோட விலை 61 கோடி அப்பு. விளக்கு பிடிக்கிறதுக்கு 61 கோடி அப்பா. அந்த வேலையை நம்ம கிட்ட கூட நம்ம சிறப்பா செய்வேமே. நான் தலையில இருக்கிற வேலைக்கு சொன்னப்பா. அப்புறம் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அங்க இருக்கிற உணவிடத்துக்கு போனா அங்க என்னடா வண்ணமயமா இருக்கு இந்த மின் விளக்குகள் எல்லாம். பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அங்க ஓரமா இருந்த ஒரு உணவகத்துல உணவுகள்லாம் உல்லாச பயணம் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னடா கிட்ட போய் பார்த்தா தானே எங்க தட்டுல உணவுகள்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இங்க தானே சாப்பிடுறோம், உணவு தானா வந்து வாயில உழுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அங்க வந்து சாப்பிட்டு அடுத்து நினைவு பரிசு கடைக்கு போனேன். அங்கதான் நம்ம தானே தலைவன் விளக்கு கடை இருந்தான். எப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்கான்ல? அந்த கடையில நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்மள ஈர்த்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகப்பால் வயலை கட்டி, அதாவது கேமல் மில்க் சோப். இனிமேல் நான் குளித்தால் ஒட்டகப்பால் வயலை கட்டியில் தான் குளிப்பேன். அப்புறம் அந்த கடையில நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வெளியில போனா அங்க அந்த போர்ஷோட விளையாட்டு உந்து, அதாவது ஸ்போர்ட்ஸ் கார் இருந்தது. கொஞ்சம் தள்ளி மெர்சேடஸோட மகிழ் உந்து, அதாவது ஜி வேகன் பண்ணி நின்று இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல நின்று இருந்தாயா நமக்கு ரொம்ப பிடிச்ச டுக்காட்டியோட ஹைப்பர் மோட்டார் ஆட். இவன் சிறுத்த மாதிரி சீருவாயா. இந்த வண்டியை ஓட்டினவங்க தான் தெரியும் இதோட அருமை. அதுக்கப்புறம் தங்க கடை, குழந்தைங்களோட விளையாட்டு திடல், தானியங்கி வண்டி, இது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த விமான நிலையத்தில் இருந்தது. சும்மாவா விருது கொடுத்தாங்க உலகத்தை தலை சேர்ந்த விமான நிலையம் அப்படின்னு. இந்த விமான நிலையம் எவ்வளவு பெருசு தெரியுமா? கிட்டத்தட்ட 22 சதுர கிலோமீட்டர். அடேங்கப்பா. சரி, நம்ம வந்த வேலை முடிஞ்சது. இப்ப நம்ம கதவுக்கு போவோம் அப்படின்னு போறேன் போய்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவு பெருசா இருந்தது. ஒரு வழியா விமானத்துல ஏறி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் இந்திய மண்ணை வந்து சேர்ந்தேன். வீட்டுக்கு போய் எங்க அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தேன், அதாவது சர்ப்ரைஸ். அடுத்த குட்டிகளை சொல்றேன்.